உங்களுக்கு மிஸ்ட்ரி த்ரில்லர் படங்கள் பிடிக்குமா? அப்படின்னா இந்த படம் நல்லா தீனி போடும். ஒரு 100 அடி தூரத்திலையும் திடீர்னு ஒரு நாய் காட்டுக்குள்ள இருந்து வந்து நிற்கும். ரீசெண்டா பார்த்த பெஸ்டான மர்மங்கள் நிறைந்த த்ரில்லர் படத்தை பத்தி தான் இந்த வீடியோ. படம் கண்ணுக்கு குளிர்ச்சியான ஃப்ரேமோட ஸ்டார்ட் ஆகுது. பச்சை பசேல்னு காடுகள், மலைகள், தெளிவா ஓடுற தண்ணீர், இப்படி இயற்கை அழகு நிறைந்த ஒரு ஏரியா. கேரளா கர்நாடகா எல்லை பகுதி. மலை உச்சியில தனியா ஒரு வீடு. அந்த வீட்டுல வயோதிப மலேசிய பெண் ஒருவர் இருக்காங்க. அவங்களுக்கு உதவியா கதாநாயகன் சந்தீப். இந்த மலேசிய பெண் குரியச் என்று சொல்லக்கூடிய ஒருத்தரோட தான் வாழ்ந்திருக்காங்க. இவரை தேடி போலீஸ், நேவின்னு நிறைய பேரு வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த தேடலோட தான் படம் மர்மங்கள் நிறைந்ததா மாறத் தொடங்குது. படத்துல ஆரம்பத்துல மோகன் பொத்தண்டு ஒருத்தர் வராரு. அவர்கிட்ட அடைக்கப்பட்ட ஒரு நாய் இருக்கு. இங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, இதுக்குள்ள ஒரு பொம்பளை நாய் இருக்கு, அந்த நாயோட ஒரிஜினல் பிரீடுக்காக தான் இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் வந்தது வேற ஒரு நோக்கத்துக்காக. விட்டு தவிர வேற எந்த வீடு இல்லையே. அந்த குறியச்சனை தான் நானும் சொன்னேன். பிரீடர் குறியச்சனா? அவரே தான். ஓ, அப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸா? அது சரி. குறியச்சன் யாரு? இந்த மலேசியா பெண் யாரு? நாயகன் சந்தீப் உண்மையிலேயே யாரு? இதெல்லாத்தையும் உடனடியாக சொல்லாம காட்சிகளின் துணையோடு மர்மங்கள் மெதுமெதுவாக அவிழ்க்கப்படுகிறது. இது இந்த படத்தை இன்னமும் விறுவிறுப்பாக மாற்று. சில விஷயங்கள்லாம் கரெக்டு தான். நாய்க்கு தெரிஞ்ச அளவுக்கு மனுஷங்களால இன்னொரு மனுஷனை புரிஞ்சுக்க முடியும். குறியச்சன் தான் சென்ட்ரல் கோர் ஆஃப் ஸ்டோரி. வழக்கமா குறியச்சன் மிஸ் ஆனாருன்னா திரும்பி வந்துருவாரு. ஆனா லாஸ்டா மிஸ் ஆனவரு 5-6 வருஷமா திரும்பி வரல. குறியச்சனை தேடி நடத்தப்படுற விசாரணைகள், நகர்வுகள், திட்டங்கள் நம்மள நிறைய கேள்விகளுக்கும் மர்மங்களுக்கும் கொண்டு வந்து நிப்பாட்டுது. இங்க சந்தீப் கேரக்டரை வச்சுதான் மேஜரான மிஸ்ட்ரிஸ்லாம் ஓபன் ஆகுது. குறியச்சனை தேடி வர்றவங்களுக்கு மர்மமான முறையில கொலைகள் நடக்குது, கொலை முயற்சிகளும் இடம்பெறுது. இப்படி குறியச்சனை தேடி வந்த நேவி ஆபீசரான நரேனுக்கும் ஒரு கொலை முயற்சி நடக்கும். ஸோ இந்த படத்துல நேவி ஆபீசரா வந்திருக்கிற நரேன் அவருடைய ரோல் முடிச்சுகளை அவிழ்க்கிறதுக்கு பக்கபலமா இருந்திருக்கு. இந்த படத்துல இருக்கிற இன்னொரு முக்கியமான அடையாளம் நாய்கள். நாய்களை வெறுமனே பேக்ரவுண்ட் எலிமெண்டா பயன்படுத்தாம நாய்களை வச்சு வெயிட்டான, மர்மமான, தரமான சம்பவங்களை கேரக்டரோட பொருத்தி வழங்கியிருக்காங்க. திடீர்னு ஒரு நாய் காட்டுக்குள்ள இருந்து வந்து நிற்கும். இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். நாய்களோட குறைப்பு சத்தமும் பாடி லாங்குவேஜும் படம் முடிஞ்ச பிறகும் மனசுக்குள்ள கேட்கும். Sometimes protection and restriction, they both look the same. இப்படி ஒரு ஃப்ரேஸை கதையில யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அட்டகாசமா இருக்கும். Sometimes protection and restriction, they both look the same. ஒளிப்பதிவுல இயற்கை அழக அப்படியே ஹைலைட் பண்ணி இருக்காங்க. சவுண்ட்ஸ், சஸ்பென்ஸ் சீன்ல பெர்ஃபெக்டா இருக்கு. மொத்தத்துல இக்கோ, மிஸ்ட்ரி, இன்டெலிஜென்ஸ், ஸ்கிரீன் பிளே, நேச்சர், இப்படி எல்லாம் சேர்ந்து செய்யப்பட்ட தரமான வேற லெவலான ஒரு த்ரில்லர் படம். I know you're here, bastard. இந்த படம் நீங்க ஏற்கனவே பார்த்திருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.